அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சுவாரஸ்யமான புத்தகம் ஜுவல் நோவா ஹராரி எழுதின நெக்ஸஸ் என்ற இந்த புத்தகம். இந்த புத்தகம் தான் அண்மை காலங்களில் அதிகமான நபர்களால் வேண்டப்படுற புத்தகம். 24-25 காலப்பகுதியில் அதிகம் உலகத்தில் விற்பனையான புத்தகம் இந்த புத்தகமாக தான் இருக்கும். இவர் முதல் எழுதின புத்தகம் சேப்பியன்ஸ் என்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நான் வாசிக்கைகள் என்னச்சுனா, ஒரு மனுஷனால இப்படி ஒரு புத்தகம் எழுது மனுஷனால ஏலியன்ஸால ஏஐயா இந்த புத்தகத்தை எழுதினு எல்லாருக்குமே டவுட் இருந்திருக்கும். ஆனா அந்த புத்தகத்துக்கு பிறகு இந்த நெக்ஸஸை படிக்கைகளை விளங்கிச்சுது. சேப்பியன்ஸை விட நெக்ஸஸ் மிகச்சிறந்த புத்தகம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த புத்தகத்தை இடையில வாசிச்சு கொண்டு போய்களை அவரே சொல்றாரு என்றால், இந்த புத்தகத்தை ஏஐ தான் எழுதினது உங்களுக்கு தெரியுமா என்ற மாதிரி ஒரு எங்களை ஆச்சரியப்படுற மாதிரி எங்களை குழப்பி விட்டுருப்பார். இந்த புத்தகம் 540 பக்கங்களுடைய புத்தகம் என்றபடினால ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அவ்வளோத்தையும் கதைக்க இயலாது. இதுல நான் கதைக்க போற விஷயம் ஏஐ எங்களை இப்ப என்ன மாதிரி பாடப்படுத்த வேண்டும், எங்களுக்கு அது விளங்க இல்லைண்டும், எதிர்காலத்துல எவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லித்தான் நான் இதுல கதைக்க போறேன். இப்ப ஏஐ எடுத்துக்கொண்டா நாங்கள் நினைக்கிறோம் இந்த உலகத்திலேயே நாங்கள்லாம் ஹை இன்டெலிஜென்ட் சொல்லி. ஆனா அப்படி இல்லை. ஐக்கியூலையும் எங்களை விட அது மேல உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ரோபோ செக் பண்றதுக்காண்டி எங்களுக்கு சில எழுத்துக்களை தந்துட்டு அல்லது சில உருவங்களை தந்து போட்டு சில கேள்வி கேட்கும். அல்லது அந்த எழுத்துக்களை நீங்க திருப்பி டைப் பண்ணி காட்ட சொல்லி எங்களை கேட்கும். அந்த டெஸ்ட்ல மனுஷர் 94-95 வீதம் தான் 95 வீதமான டைமுகள்லாம் சரியா இந்த பண்ணிக்கணும். ஆனா ஏஐ என்ன செய்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா 96 வீதமான நேரத்துல சரியா அதை டைப் பண்ணியிருக்கு. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்றால், ஐக்கியூல எங்களை விட ஏஐ மேல வந்துட்டு விளங்குது. அதே மாதிரி இமோஷனல் இன்டெலிஜென்ட்ல இமோஷனலா திங்க ஹேண்டில் பண்றதுலயும் மனுஷரை விட மேல உதாரணத்துக்கு ஒரு தொங்கு பாலத்துல ஒரு நபர் விழுறதுக்கு அதாவது தற்கொலை செய்யறதுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறார். ஒரு கார் டிரைவர் அந்த 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 நபரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி ஒரு சீனை கொடுத்து போட்டு இதை ஏஐ கேட்குறாங்க, இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி. ஏஐ சொன்ன விட ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கிற ஒரு டாக்டர் ஒரு ஆள் சொல்ற விடைக்கு ஈக்குவலா இருந்திருக்கு. அப்ப என்ன விளங்குது என்றால், இமோஷனல் திங்ஸ்லயும் அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ட்லயும் மனுஷனை விட மேலான நிலைக்கு ஏஐ வந்துட்டுன்றதான் உண்மையான விஷயம். இந்த ரெண்டு விஷயத்துல இன்னொரு விஷயம் இமோஷனல் திங் மனுஷருக்கு மனுஷர் வேறுபடும். ஏனென்றால் எங்கட சூழல் அல்லது அந்த டைம்ல நான் இருக்கிற மூட், நான் ஹாப்பியா இருந்தா ஒரு விட சொல்லுவேன், நான் சேடா இருக்கல இன்னொரு விட சொல்லுவேன். ஆனா மெஷின்ஸுக்கு ஏஐக்கு அப்படி இல்லை. அது எப்பயுமே ஒரே நிலையிலான் இருக்க போறபடினால இமோஷனல் இன்டெலிஜென்ட் என்ன அதுக்கு அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களை நான் ஏன் சொல்றேன் என்றால், இந்த ஐக்கியூலையும் ஈக்கியூலையும் மனுஷனோட மேலானதா இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா எங்களோட சமூகம் ஏஐய நம்புற தன்மை இன்னும் கூடிடும். இதால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்ற பற்றி தான் கதைக்கு போறோம். இன்னொரு விஷயம், இந்த சோசியல் மீடியால வர விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த சோசியல் மீடியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த ஏஐ தான். ஏஐக்கு ஊடாக இந்த படிமுறைகளின் ஊடாக, அதாவது அல்கோரிதம் ஒன்று இருக்குது, அதன் ஊடாகத்தான் விஷயங்கள் ஹேண்டில் பண்ணப்படுது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மியன்மார்ல என்ன நடந்திருக்கென்றால், ஒரு ரோஹிஞ்சா என்ற ஒரு முஸ்லீம் ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராக ஃபேஸ்புக்கில் ஒரு கூடாத வார்த்தை ஒரு சொல் பகிரப்பட்டிருக்கு. அந்த பெரும்பான்மையினருக்கு இடையில அந்த வார்த்தை பகிரப்பட்டதால அந்த நாட்டில் பிரச்சனையால ஒரு இன அழிப்பே கிட்டத்தட்ட 2015-16 அந்த காலப்பகுதிகளில் நடந்திருக்கு. இந்த இன அழிப்பு உண்மையிலே நடந்ததுக்கு ஃபேஸ்புக் பெரிய ஒரு பாரதூரமான பங்களிப்பை செய்திருக்கும். ஏனென்றால் மனுஷருக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆளை பற்றி குறையா கதைக்கிறதோ அல்லது ஒரு செக்ஷுவல் சம்பந்தமான விஷயமோ, ஒரு சண்டை சச்சரவு சம்பந்தமான பிரச்சனையோ விஷயங்களோ, அல்லது ஒரு பிளவுபடுத்துறமான அல்லது இனங்களுக்கு இடையில பிரச்சனை வார சம்பந்தமான மெசேஜையோ வீடியோக்குள்ளேயோ போட்டோஸையோ போடைகளோ அதை பார்க்குற தன்மை ஒரு சைக்காலஜிக்கலு கூட மனுஷர் பார்ப்பாருன்னு சொல்லி எங்களோட வீடியோக்களை கிரியேட் பண்ற மனுஷனுக்கும் தெரியும். ஏஐக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குமெண்டா அல்கோரிதத்துல நீ என்ன செய்யறியோ எது செய்யறியோ தெரியாது, எங்கட சோசியல் மீடியாவில் கூடுதலான பேர் கூடுதலான வீடியோக்களையும் தரவுகளையும் பார்க்கணும்ன்ற இன்புட் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய போகுது என்றால்,
ஒரு 10 பேர் பார்த்தா அது 100 பேர் கொண்டு போய் சேர்க்கும், 100 பேர் சேர்த்தா 1000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். எங்கள் அறியாமலே தேவையில்லாத வீடியோக்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அது என்ன அதிகமான பேருக்கு ஒரு சோசியல் மீடியாவில் போய் முன்னுக்கு நிற்கும், ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ முன்னுக்கு போய் நிற்கும், அல்லது ஒரு வீடியோ பார்த்து முடியா அதுக்கு அடுத்த வீடியோவா அந்த வீடியோ வந்து நிற்கும்ன்றதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இப்படியே பார்த்தோம் என்றால் இந்த ஏஐக்கு நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் இந்த சோசியல் மீடியா பாவிக்கிறதாலையும் இந்த எங்களை சுற்றி இருக்கிற சிசிடிவிகள் மற்றும் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மூலமாகவும் எங்களை அறியாமலே நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஏஐக்கு கொடுத்து கொண்டு போகிறோம். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கில் பேர், இமெயில் ஐடி, என்ற குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸ், குடும்பத்தில் இருக்கிறார்கள் பேர், நான் போடுற உடுப்பு, எனக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், நான் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன், எங்கே போகிறேன், எங்கே வேலை செய்கிறேன், நான் போடுற ஃபோட்டோ வீடியோக்கள் எல்லாத்துலேயும் இந்த கரெக்டரை வந்து என் சம்பந்தமான முழு டேட்டாவும் அதுகிட்ட இருக்க போகுது. இப்பயும் இருந்தோன்றிருக்கு எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நாங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு போட்டு நாங்கள் ஒரு நபரை பற்றி கதைப்போம், ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அந்த நபரோட ஃபோட்டோ வந்து முன்னுக்கு நிற்கும். அல்லது நாங்கள் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு நாளைக்கு போக போகிறோம், எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம், எங்கே தங்கலாம், எங்கே போய் உடுப்பெடுக்கலாம்ன்ற சம்மந்தமாக நாங்கள் காய்ச்சோம்னா நாங்கள் எக்ஸாக்ட்லி நாளைக்கு வந்து நாங்கள் போய் சேர்ந்த அப்புறம் அந்த லொக்கேஷன் அடைஞ்ச பிறகு வந்து வார ஃபேஸ்புக்கில் வர ஸ்டேட்டஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உடுப்பு கடையை சம்பந்தமாக ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான விளம்பரங்களை வந்து முன்னுக்கு நிற்கக்கூடியதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் பாரோம். இந்த டேட்டாக்களை அது பெற்றுக்கொள்றதால நிறைய டேட்டாக்களை நாங்கள் எங்களை அறியாமல் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதால எங்களுக்கு வரப்போகிற பிரச்சனை என்னென்றால் எதிர்காலத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம்னு வைப்போம், அல்லது ஒரு பேங்கில் லோன் எடுக்க போகிறோம்னு வைப்போம். உதாரணத்துக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு போகல அதை எந்த தரங்களையும் இந்த கல்வித்தகமை இதுகளெல்லாம் பார்த்து போட்டும் அந்த இன்டர்வியூவில் நான் வந்து தட்டுப்படுவேன். நான் தட்டுப்பட்ட அப்புறம் நான் ரீசனை கேட்டு அது சொல்லும், நீங்கள் வந்து 2 தடவை ஒரு ஆள் விழுந்து கிடந்த நேரம் நீங்கள் தூக்க இல்லை, அது உங்களோட கரெக்டர் பிள்ளையை காட்டுது. பாதசாரி கடவையில் உங்களை 2 தடவை வயசு போனாக்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் கேட்டவை நீங்கள் அவங்க ஹெல்ப் செய்து கொடுக்கலன்றதால நான் தட்டப்படலாம். அல்லது சில வேளை வந்து நான் 5 தடவை வந்து பிளட் டொனேஷன் செய்திருக்கிறேன், அல்லது 10 தடவை ஆக்சிடென்ட் பட்டாக்களுக்கு உதவி செஞ்சுக்கிறேன் என்றாலும் எனக்கு ஒரு 10 புள்ளிகள் வந்து கூட கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேங்க்ல வந்து நான் லோனுக்கு போகல வந்து உதாரணத்துக்கு நான் இந்த போனை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து அதிக தடவை வந்து உங்களோட போனை வந்து 20% 20% விட குறைந்த அளவுக்கு சார்ஜ் போறதுக்கு நீங்க வந்து 100 தடவைக்கு மேல விட்டுருக்கிறீங்க, அதால வந்து நாங்கள் உங்களுக்கு லோன் தரையலான்னு சொல்லும். அல்லது அதிக தடவை நீங்க உங்களோட போனை கீழே விழுத்திக்கிறீங்க, அதால வந்து நீங்க ஒரு கவனமற்ற ஆளா இருக்கிறதால வந்து நாங்கள் உங்களுக்கு லோன் தர மாட்டோம் என்ற ரிஜெக்ட் பண்றதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கு. ஒரு கம்பெனிக்கு வந்து வேலையாட்கள் எடுக்கல கரப்பினத்தை சேர்ந்தால வந்து அந்த ஏஐ வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதால வந்து தட்டப்படுறதுக்குரிய சான்ஸ் இருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே அந்த கம்பெனியில வேலை செய்கிறார்கள் எல்லாரும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களா இருந்தால் அது ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்கலா தானே விளங்கி கொள்ளும், இங்க கரப்பினத்தை எடுக்கக்கூடாது தவறுதலா புரிஞ்சு கொண்டு அந்த கரப்பினத்தோட எடுக்காம இருக்கிறதுடைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு இன்டர்வியூக்கு போய்கல கலவன் பாடசாலையில படிச்சாக்களை வந்து எடுக்காம விடலாம், அல்லது ஒரு கண்மன்ல ஒரு காலேஜில் பாய்ஸ் காலேஜில் படித்தால வந்து எடுக்க விடலாம். அதுக்குரிய தரவை வந்து ஏற்கனவே இருந்தார்கள்ன்ற தரவை வச்சுக்கொண்டு அனலைஸ் பண்ணி பிள்ளையான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு நாங்கள் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணப்படுறதுக்கோ அல்லது பேங்கில் வந்து ஒரு லோன் வந்து எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணப்படுறதுக்குரிய வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த விஷயங்கள் அவர் ஏன் சொல்கிறார் என்றால் நாங்கள் தேவையில்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இதுக்கு கொடுக்குறதையோ அல்லது வந்து பொது இடங்களில் வந்து எங்களோட பழக்க வழக்கங்கள்லையும் எங்களோட உரையாடல்கள்லையும் எங்களோட நடவடிக்கைகள்லையும் வந்து எதிர்காலத்தில் சரியான அலர்ட்டா இல்லாட்டி வந்து பெரிய அளவு சிக்கல்ல மாட்டுவோம்ன்றதான் உண்மை. இதை விட கடைசியா ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றேன். எங்களை விட ஐக்கியூ பல மடங்கு கூடின இந்த ஏஐயால ஒரு விஞ்ஞான ஒரு டெரரிஸ்ட் கூட்டம் வந்து கொரோனா போல தீவிர ஒரு வேகமா பரவக்கூடியதும் இபோலா போல வந்து தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, எய்ட்ஸை போல லேட்டா தான் சைன் அண்ட் சிம்டம் தெரியக்கூடிய மாதிரியான ஒரு வைரஸை செய்து தான் கேட்டு அது செய்து தந்தால் என்ன நடக்கும் என்றதை சிந்திக்கணும். அப்ப இப்படியாப்பட்ட சுவாரஸ்யமான திகைப்பூட்டும் பயமூற்ற ஒரு ஆச்சரியமூற்ற விஷயங்கள் அடங்கின
இந்த நெக்ஸஸ் என்ற புத்தகத்தை சந்தர்ப்பம் கிடைக்கிற எல்லாரும் திருப்ப திருப்ப வாசிச்சு புரிஞ்சு கொண்டா நல்ல